ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாமாங்க. இங்கே ராஜி வந்து ஒரு நாத்தனாருக்கு அடமி எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. அதாவது நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கும். அந்த வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயமே செய்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுடைய அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா ஆச்சுன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஏன் ஏதாச்சும் சொன்னாங்களா நீங்கள் வந்ததுக்குன்றாங்க. இல்லைப்பா, சரவண மாமா மட்டும் லைட்டாக ஃபீல் ஆகுறாரு. ஏன்னா பிடிக்காத ஒரு குடும்பம் அவங்க இங்கே சம்மதம் வச்சுருக்காங்கன்றது அவருக்கு கோவம். அதே சமயம் எல்லாருமே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு கூப்பிட்டுட்டு போனாங்களா, வீட்டில் எல்லாம் வர்றதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதனாலுமே வந்து சரவண மாமா கொஞ்சம் சண்டை போட்டாருன்றாங்க. நானும் வர்றதை பற்றி யோசித்தேன். சரி ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு தான் வந்தேன்றாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. ஆமாப்பா, சரவண மாமா கொஞ்ச நாளாவே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தையும் நினச்சின்றாங்க. அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காருன்றாங்க. அதனால வந்து யார் சொல்றதையுமே எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க, சரவணனுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரலன்றாங்க. ஏன்னா சரவணுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, இதெல்லாம் யோசிச்சு அவன் ஃபீல் பண்ணாடுறது நல்லாவே புரியுதுன்றாங்க. கஷ்டம் இல்லை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சரி பார்த்துக்கலாம் விடுன்றாங்க. என்னவோ ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. அப்புறமா சக்திகள் வராங்க. பரவாயில்ல ராஜி, கடமைகளை செய்ய முன்னாடியே வந்துட்டு போகலான்றாங்க. பின்ன வராது போயிருப்போம் வச்சுதப்பான்றாங்க. செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு இல்லையான்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குமாருமே வந்து வா ராஜி அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுவாங்க. உடனே வந்து போ ராஜி நீன்றாங்க. அப்பா உடம்புக்கெல்லாம் பரவாயில்ல, எனக்கு பரவாயில்லமா, நீ நடக்க வேண்டிய வேலைகளை பாருன்றாங்க. வாமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அவங்க சித்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமுதி இருந்துட்டு போலாமா வேண்டாமாங்கன்னு யோசிக்கிறாங்க. சரவணன் வேற இந்த நிலைமையில இருக்கான், எப்படி நம்ம போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே என்னங்க பண்றது, சரவணன் ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க, இப்ப நம்ம போனோம்னா அது சரியா வருமா, எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல. போகும்போது அவன் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கான், இப்ப நம்ம போனோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு யோசிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.